ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுதான் மக்கள் நம்மளுடைய மதத்தினுடைய முதல் தமிழும் முதல்ல ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதுதான் மையமாக. நீங்கள் சிவபக்தராக இருக்கலாம், பெருமாள் பக்தராக இருக்கலாம், முருகனை வழிபடலாம், விநாயகரை வழிபடலாம், மாடசாமி காடசாமி யாரை வேணாலும் வழிபடலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் தமிழராக தமிழ் பண்பாட்டோடு தமிழ் கலாச்சாரத்தோடு நீங்கள் வாழ்வதாக இருந்தால், நான் தான் சொன்னேன், இதுதான் மனித இனத்தின் உயர்ந்த படிநிலை, பரிணாம வளர்ச்சி. இங்கிருந்து யார் யாரெல்லாம் மேலே சென்றிருக்கிறார்கள், மேலே என்றால் உயர்ந்த எண்ணத்திற்கும் உயர்ந்த அறிவும் சிந்தனையும் கொண்ட மனித இனத்தின் உச்சத்தை, மனித இனத்திலேயே உச்சத்தை தொட்ட மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். சரியா? நம்முடைய கணியன் பூங்குன்றனார் சொன்னது தான் யாதும் ஒரே யாவரும் கேள்வி. நன்றாக நினைத்து பாருங்கள். இது போன்ற ஒரு வாசகத்தை ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது தற்போதல்ல, அது தற்போது நடந்ததல்ல. அதையும் சிந்தித்து பாருங்கள். அதுபோல் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர், நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவர் மொழிக்கு திருக்குறளும் அப்படித்தான். எல்லாவற்றும் ஒவ்வொரு திருக்குறளுமே நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் தமிழ் வாழ்வியல் முறையும் ஒரு சிறிது கூட வலுவாமல் நம்ம அழைத்து செல்வோம். நாமையும் நம் குடும்பத்தையும் நம் தலைமுறைகளுக்கும் அழைத்து செல்கிறோம். குறிப்பாக தற்போது நாம் எங்கெங்கு பார்க்கிறோம், நிறைய சொத்து பிரச்சனைகள், ஆன்மீகம் என்கிற பின் நடக்கின்ற ஆசிரமங்கள் அந்தப்புறங்களாக மாறி அயோக்கிய தலங்கள் அரங்கேற்றம் நடைபெறுகிறது. அதனால் அரசியல் முதற்கொண்டு, அரசியல் என்ன ஒன்றும் கிடையாது. நாம் குடிக்கின்ற அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளும் நாம் குடிக்கின்ற தேநீரிலிருந்து அனைத்து நிர்ணயிப்பது தான் அரசியல். அது நம்முடைய வாழ்வியலில் ஒன்று கலந்து போய்விட்டது. அது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வியலில் கலக்க வேண்டியது அரசியல் தான். அரசியல் என்பது இன்னொருத்தனை ஏமாற்றுவது, பிறகு சொத்தை கொடுப்பது. அதற்கும் அரசு என்கிற தலைமையில் நம்ம திருவள்ளுவர் அதற்கான தனி அதிகாரம் இருக்கிறது. ஆமாம், அறத்து பாடுகிறார். மிகுந்த எச்சரிக்கையோடு தான் நாம் பழக வேண்டும். அதனால் தான் நாம் சிறு பிராந்தியத்திலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் கடவுள் வாழ்த்து என்ற முதல் ஏன் வைத்திருக்கார்? அவர் கடவுள் இல்லைன்னா அவர் எங்கேயும் சொல்லணும். அதான் சும்மா கடவுள் என்னங்கிறதான். ஒவ்வொரு மதமும் ஒரு மாதிரி சொல்கிறான், ஒரு கடவுளை சொல்கிறார்கள். அப்போ அதனுடைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு உருவம் கொடுக்க முடியாத ஒரு பொருளுக்கு உருவம் கொடுக்கும் பொழுது அதற்கான கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். அதுதான் சுவாசிக்கிறோம். சுவாசம் என்றால் என்ன? சுவாசமாக என்ன? கை வச்சு பார்த்தா உணர முடியும் இல்லையா? கை வச்சு பார்த்தா உணர முடியும். அதுமாதிரி ஹார்ட், லேப்டாப் இருக்குது இல்லையா? அந்த லேப்டாப்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் இது வேணாலும் சொல்லிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குன்னு அறிவியல் காரணம் உண்டு, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட காரணம் உண்டு. அதனால் தமிழ் கூறும் நல்லுலகம் எப்பொழுதுமே நம்மை நல்வழிப்படுத்துவது தான். பிறருக்கு அந்த சூழ்ச்சி சூதுவாடுகளுக்கு இடமே கிடையாது. இது அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் பார்த்தவர்களையே ஆன்மீகங்கள் அசிங்கமாக அரங்கேறுகிறது என்று சொன்னால் திருக்குறளை படிப்பாத துறவிகள் தான் இருக்கிறார்கள். ஆமாம், என்ன திருக்குறளுக்கு விளக்கவுரை எழுதியது, திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியது, திருக்குறளுக்கு வகுப்பெடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா மாநாடு நடத்தியது தந்தை பெரியார், வகுப்பெடுத்தது வள்ளலார், வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள் சொல்வது தகுதியான ஒருவர் தான். அப்புறம் சமீபத்திலே தேனியிலே ஓம்காரமண சாமி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் தற்போது இல்லை, அவர் உடலோடு இல்லை. அவர் அவர் திருக்குறள் வகுப்பெடுத்தார். அவர் பாருங்கள், நான் அவரிடம் ஒரு ஐயம் தெரிந்தேன், அதற்காக அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் அவங்க ஒரு வேதாந்த வகுப்பு 3 நாட்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னை ரொம்ப அதிக நாள் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தங்கி அடிக்கடி போவதும் உண்டு. அவர் இருக்கும் பொழுது, அவன் தனிமையில் இருக்கும்போது நான் எப்பொழுதும் தெரியும், எனக்கென்று உள்ள சில கேள்விகளை கொஞ்சம் ஒளிமறைவு இல்லாமல் கேட்டுவிடுவேன். அப்பொழுது நான் உடன் கேட்டேன், திருக்குறளை பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாமே, நீங்கள் என்ன திருக்குறளை நீங்கள்? அவர் சொன்னார், பிராமணன் தானே ஏற்றுக்கொள்ள மாட்டான், நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் என்கிட்ட கிண்டராக கேட்டேன். அப்போ நான் ஒரே வார்த்தை, இல்லை நீங்கள் பிராமணன், நான் சன்னியாசிக்கு பிராமணன் எல்லாம் கிடையாது,
ஆனால் பிறப்பால் பிராமணர்கள் தான், குணத்தால் பிராமணர்களாக என்பது இறைவன் அறிவான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு பதில், உண்மையான ஒரு பதில். உண்மையாலே அவர் பிராமணன் தான். இப்போ சொல்லும் போது கூட அவர் சிரித்த முகம் என் என் விசன் என் கண் முன்னேயே சிரிப்பது போல் வருகிறது என்று சொன்னால், அவர் அந்தளவுக்கு திருக்குறள் வகுப்பெடுத்து கொண்டே இருந்தார். அவருடைய ஒளி பதிவுகள் சிடின்னு சொல்கிறதுல அதெல்லாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா, தேனி பக்கம் போனீங்கன்னா, ஆமாம், ஓம்காரம் நிறைய யூடியூப்லாம் இருக்குது. அவர் என்ன நிறைய பண்ணார். தர்மரக்ஷண சமிதின்னு வச்சு அந்த சமஸ்கிருதம்லாம் சொன்னார். ஆனால் திருக்குறள் தான் முக்கியமாக சொன்னார். ஏன்னா முதலில் மனிதனுக்கு அடிப்படை ஒழுக்கம். திருக்குறள் மட்டும் மக்களிடம் போய் சென்றுவிட்டால் அனைத்தும் சரியாக கட்டமைக்கப்படும். அவ்வளோ அவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு மனிதர் அவர். ஆமாம், அப்படி ஒரு மனிதரை நாம் சந்தித்தல் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. அவர் அப்போதுக்கு முன் இங்கே இருந்தால் சொன்னார். சரி, நான் அப்போ என்ன பண்ணிவிட்டேன், எனக்கு அந்த சில விஷயம் இந்த பயலூரோட அரசியல் எனக்கு புரியாது. இவங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. கோயில் சுவாமி சிலைகளை திருடி விற்பவனுக்கு துணை போவதும் அவனை காப்பாற்றுவதும் ஒரு ஆன்மீகவாதியின் கடமையும், அதற்காக ஒரு ஆசிரமம் வச்சு செய்கிறான்ங்கிற இதெல்லாம் ஒரு விதியா என்பதை நான் அப்போ பிற்பாடு நான் உணர்ந்து கொண்டேன். ஒரே அந்த வயது நான் சொல்லுவது 2013 காலகட்டம். அப்போ அவர் சொன்ன பொழுது எனக்கு அப்போது எனக்கு புரியவில்லை. நான் உடனே சொன்னேன், இல்லை எங்கள் பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரை இப்போ நான் சொல்கிறத தவிர்க்கணும், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் ஒன்று சரி உன் விருப்பம் கேட்டுக்கிட்டு சொன்னார். நான் இவர்கிட்ட வந்து கேட்டேன். அப்போ கேட்டப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அவருக்கு ஆள் வந்துடும், நமக்கு வேறு வேலை இருக்குன்ட்டார். பெரிய வார்த்தை யோசிச்சுட்டார். என்னடா பழஞ்சோனே இந்த பசங்க எல்லாமே சூசகமாக இருப்பான். அப்போ தான் நான் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நட்டாத்தில் விட்டு ஓடிடுவானுங்க. அதெல்லாம் சொல்லுவேன். அப்போ நான் அறிந்த வரையில் பிறவிகளில் ஆசிரமம் வைத்து நடத்துவதில் தனிப்பட்ட முறையில் எப்படியோ திருக்குறளை முக்கியத்துவம் கொடுத்து அதை வாழ்வில் நடைமுறையாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இவர் ஒருத்தர் ஓம்காரன் சாமி. அப்புறம் இலங்கையில் ஒருத்தர் ஜெயராஜன் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அவரையும் கேட்டு பாருங்கள். அவர் அதெல்லாம் ஆன்மீக ரீதியாக பேசுவார். மற்றபடி நம்ம இல்லற ரீதியாக நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா திருக்குறளை மையமாக வைத்து நம்ம அன்றாட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான். அதனால் நம்ம திருக்குறளுக்கு நம்ம திருப்பி முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. ஒழுக்க முடியுங்கிற அந்த ஒரு அதிகாரம், அந்த 10 திருக்குறள் நீங்கள் படிக்கும் பொழுதுமே ஒரு சாதாரண சிறிய குழந்தைகளிலிருந்து சாதாரண எளிய மனிதனிலிருந்து ஒரு அரசை காப்பவங்க மிகப்பெரிய ஞானி வரைக்கும் அது அந்த 10 திருக்குறளும் அவ்வளவு திருக்குறள் ஒட்டுமொத்தம். ஆனால் ஏன் ஒழுக்க முறைமையை நம்ம மையமாகணும்னா ஒழுக்கத்தில் இருந்து தான் தமிழர் பண்பாடு ஆரம்பிக்கிறது. தமிழர் கலாச்சாரமாக அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதை சிதைத்தது தான் 2000 வருடமாக இந்த பயலுங்க செஞ்ச சூழ்ச்சி. இப்போ எப்படி திரும்ப ஆயிடுச்சு, பெருமாளுக்கு சிவனுக்கு சண்டை. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மத சண்டை, இஸ்லாமிய சண்டை, இந்து சண்டை, கிறிஸ்துவ சண்டை நினைக்கிறீங்க. கிடையாது. இந்த நாட்டில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வராததற்கு முன்பு சைவ வைணவ சண்டை இருந்திருக்காது. ஏன் சைவத்திற்குள்ளேயும் சண்டை இருந்திருக்குது, வைணவத்துக்குள்ளே இப்போ கூட நடக்குது பாருங்கள். வடக்கலையா தென்கலையா? சைவத்துக்குள்ளே சக்தியை கும்பிட்றா, சிவனை கும்பிட்றா. பரமசிவன் பார்வதி புருஷ முன்னாடி கணவன் இவன் சொல்கிற கதை. ஆனால் இவங்க 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த எல்லா இடங்களும் இப்படி இருக்குது. ஏன்னா இது மனிதனுடைய மன வேறுபாடு. கடவுளுக்குள்ளே சண்டையே கிடையாது, மத சண்டையே கிடையாது, எதுவுமே கிடையாது. மனித மனங்களில் குறுகிய எண்ணம், குறுகிய புத்தி, இவனுங்களை பரந்த நிலை கொண்டு வர முடியல. குறுகிய புத்தியில் இவங்க இருக்கிறதுனால இவங்களுடைய வெறுப்புணர்வு காலங்காலமாக இந்த பயில விருப்புணர்வை விதைச்சி சிதைச்சிட்டானுங்க. ஒட்டுமொத்த மனிதநேயத்தையும் அழிச்சிட்டானுங்க. மதத்திற்காக நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்களோ மனிதநேயத்திற்காக நாம் வாழ்ந்தாகணும். அதற்காகத்தான் திருக்குறளை நாம் சொல்கின்றோம். திருக்குறளையும் அவ்வை பாட்டியும் அடிப்படை. அதன் பிறகு இன்னும் நிறைய இருக்கிறது. யாதுமுறை யாவரும் கேளீர் என்று பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து உணர்வு வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட மனித சமுதாயம் நமக்கு சிந்தித்து பாருங்கள்.
மனிதனாக வாழ வேண்டும். சொத்திற்காக அண்ணன் தம்பிகளை கொலை செய்வது, மாந்திரிக கிராமத்திலே நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை நீங்கள் போகும்போது சொல்லுங்கள். அவசியம் நம் கனடா, சுவிட்சர்லாந்து வாழும் தமிழ் மக்கள், தமிழர்கள், நீங்கள் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் இந்தியாவிற்கு வரும்போது நான் சொல்கின்ற இடத்தை சென்று பாருங்கள். அவர்கள் கொடிய சம்பவங்கள். ஒரு கிராமத்திலே ஒரே ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை உருவாக்குவதற்காக அருகில் இல்லை ஒருவன் விவேகானந்தரை வச்சு அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஆசிரமத்தில் எவ்வளவு ஒரு வாழ்க்கையில் கொண்டு விடாகிறார்கள் பாருங்கள். சிதைக்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய மனிதநேயத்தை சிதைக்கிறார்கள். பிற சொத்தை பிடிக்க கொடுப்பது இதெல்லாம் எதிரில் வந்தது தாந்திரிகம் சித்தி வேலைகள் ஒன்றுகின்ற கொடிய வேலைகளை இவர்கள் செய்வதனால் அன்றாட சாதாரண மக்கள் மன நிம்மதி இழக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ கொடிய விளைவுகளை அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் நானும் பாதிக்கப்பட்டவன் என்பதால் தான் இதை மையமாக சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை அறவழியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனந்தமாக நாமும் நம் குழந்தைகளோடு பெற்றோர்களோடு மன நிம்மதியோடு வாழ்ந்து முடிப்பது என்று சொன்னால் இன்னும் ஒருபடி வேலை சொல்கின்றேன். நீங்கள் எந்த இறைவனையும் தேடி செல்ல வேண்டியதில்லை. சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீர்கள். அந்த கட்டுக்கதைகளுக்கெல்லாம் பிறகு போய்வில்லை. நாம் சாதாரண மனிதனாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அறவழியில் வாழ்ந்தால் மட்டுமே அது முடியும். கணவன் நல்ல கணவனாகவும் நல்ல மனைவியாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் குழந்தைகளாக ஒவ்வொன்றுக்கும் வரையறுப்பது தமிழ் கூறும் நல்லுலகம் தான். வேறு எங்கும் அந்த இலக்கணம் கிடையாது. ஆகையால் முன்னெடுப்போம். தமிழர்களுடைய வாழ்வியல் மரபை முன்னெடுப்போம். இது யாருக்கும் எதிரானவர்கள், நாம் யாரும் எதிர்ப்பவர்களும் அல்ல. வாழ்க தமிழர், வாழ்க தமிழர், வாழ்க தமிழர் பண்பாடு, வாழ்க தமிழர்கள் அறச்செயல்.